ஸ்டாலின் சொல்லிட்டாரு, ஏப்பா திருச்சியை வந்து அடக்குன்னு சொன்னோம், நம்ம KN நேரு ஒன்றுக்கு லாயக்கல, அன்பில் மகேஷ் இவங்க 3 பேர் இருந்து சிவா, திருச்சி சிவா ஒன்றுமே நடக்கலை, பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க. அடுத்து நாகப்பட்டினம், திருவாரூர் அந்த மாவட்ட செயலாளருக்கும் சொன்னேன், அங்கேயும் பெரிய கூட்டத்தை கூட விட்டாங்க. நீ வந்து கரூரில் கூட்டத்தையே நாளைக்கு வரக்கூடிய விஜய் வரக்கூடியதுக்கு கூட்டமே இருக்கக்கூடாது, ஸோ கூட்டத்தை குறை, எத்தனை கோடி நான் செலவு பண்ணுன்னு ஆர்டர் கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ செந்தில் பாலாஜி, நம்ம யூரின் செந்தில் பாலாஜி என்ன பண்ணிட்டாரு, என்னடா எப்படிடா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேக் டைவர்ஷன் டெக்னிக். அது என்னென்னா, ரொம்ப பேர் இந்த விவேக், மறைந்த நடிகர் விவேக் காமெடியில் நடிச்சிருப்பார் விஜய் படத்தில். அதாவது அவங்க போகும்போது டிராஃபிக் போலீஸ் ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளே விட மாட்டான், கேட்டால் முக்கியமான விஐபி வராதியா, டேக் டைவர்ஷன், இந்த பக்கம் போவான், குழி தோண்டி வச்சிருக்கியா, டேக் டைவர்ஷன் அப்படின்னு திருப்பி விடுவான். அவங்க இடம் தெரியாமல் திருப்பதிக்கு போயிடுவாங்க. இது அந்த படத்தில் வந்து ஜோக். அதை அப்படியே நம்ம யூரின் பாலாஜி, எதுவும் செந்தில் பாலாஜி எடுத்து டேக் டைவர்ஷனுங்கிற டெக்னிக்கை விஜய் வராரு இதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நாளை அவர் வர்றதுக்கு முன்னாடி டிராஃபிக் போலீஸை பூரா அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. பெரிய அதிசயம், முன்னாடி அனுமதி கொடுக்க மாட்டாங்க, இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க. செந்தில் பாலாஜி சொல்லிட்டார், இந்த இடத்துல அனுமதி கொடுங்க, இந்த ரூட்டுக்கு வர்ற அத்தனை வண்டியை நான் டேக் டைவர்ஷன் போட்டு திருப்பி அனுப்பிடுறேன், எவன் கூடுறான்னு பார்க்குறதுன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின்கிட்ட. 2 பேரும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டேக் டைவர்ஷன். நாளைக்கு இப்போ வராருல விஜய், அவருக்கு பார்க்க வரும் ரசிகர்கள் கூட்டத்தை போகிறான், 2 வீலர் இது 4 வீலர் உள்ளே விடக்கூடாது, எங்கே அனுமதி கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்குள்ளே வர விடக்கூடாது, டேக் டைவர்ஷன், இதுக்குள்ளே போக முடியாதுப்பா, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன அந்த பகுதியை சுற்றி அப்படியே இது போட்டாங்க, போட்டாங்க, வளையம் போட்டாங்க, உள்ளே போக முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி திருச்சியில் வந்த கூட்டம், திருவாரூரில் வந்த கூட்டம், நாகப்பட்டினத்தில் வந்த கூட்டம், இதுக்கு வரக்கூடாது கரூருக்கு அப்படிங்கிறதுக்காக காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு நாளைக்கு வரக்கூடிய விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் கட்டுப்பாடை விதித்து விட்டார்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ரசிகர்கள்னால் நாளைக்கு என்ன பண்ணுங்க, வண்டியை வீட்டில் வச்சுட்டு இல்லை எங்கேயாச்சும் வச்சுட்டு நடந்தோ பஸ்ஸுலேயோ வந்து அவ்வளோ பேர் நடந்து வந்து அந்த ஊர்வலத்தை, அந்த விஜய் மீட்டிங் எங்கே நடக்குதோ கூட்டம் அங்கே நடந்து வந்து பாருங்கள். நடந்து வந்தேன்னா டேக் டைவர்ஷன் டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் எல்லோரும் நடந்து வாருங்கள், விஜய் ரசிகர்கள் சொல்ல எல்லாம் நடந்து வா, வண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வா, இல்லை வண்டியை விடாமல் டேக் டைவர்ஷன் சொன்னால் அங்கேயே வண்டி நிறுத்தி பூட்டிட்டு வந்துடு, போலீஸ்காரன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். உடனடியாக இதை செய்யுங்கள், இல்லாவிட்டால் நாளைக்கு கரூரில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டாத அளவிற்கு தடை போட்டிருக்கிறார் நம்ம